வெல்கம் டு மனோன்மணி ஐஏஎஸ் அகாடமி. 12 ஜூன் 2026 தினமணி செய்தித்தாளின் முக்கிய குறிப்புகளை பார்ப்போம். புதுதில்லி, ஜூன் 11ஆம் தேதி, மத்திய அரசுக்கு ஆக்கப்பூர்வ ஒத்துழைப்பு என அனைத்து முதல்வர்களும் கூறினார்கள். இதன் பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் பிரதமர் மோடியை சந்தித்து சில கோரிக்கைகளை வைத்தார். அதன் முக்கிய பகுதிகளை பார்ப்போம். தமிழகத்தில் நிறைவேற்றப்படும் உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு விரைவாக நிதி வழங்க வேண்டும் என்று நிதி ஆயோக் கூட்டத்தில் முதல்வர் ஜோசப் விஜய் வலியுறுத்தினார். தமிழ்நாட்டின் 1076 கிலோமீட்டர் நீள கடற்கரை பகுதி அடிக்கடி புயல்கள், வெள்ள பேரிடர்களால் பாதிக்கப்படுகிறது என்பதையும், எனவே கடலோர நகரங்களில் நிரந்தர வெள்ள தடுப்பு கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கும் உயிரிழப்பில்லா பேரிடர் மேலாண்மை இயக்கத்தை செயல்படுத்துவதற்கும் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளக்கூடிய உள்கட்டமைப்புகளை காலநிலை தாங்குத்தன்மை பெருந்திட்டம் காலநிலை தாங்குத்தன்மை பெருந்திட்டம் 2045 கீழ் மத்திய அரசின் மேம்பட்ட ஆதரவை தமிழ்நாடு நாடுகிறது. ஸோ இந்த ஸ்கீமை இந்த திட்டத்தை யார் கொடுத்தனா சென்ட்ரல் கவர்மெண்ட். உயிரிழப்பில்லா பேரிடர் மேலாண்மை இயக்கத்தை செயல்படுத்துவதற்கும் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளக்கூடிய உள்கட்டமைப்புகளை காலநிலை தாங்குத்தன்மை பெருந்திட்டம் 2045 கீழ் மத்திய அரசின் மேம்பட்ட திட்டமாகும். அடுத்தது முக்கியமான திட்டங்கள் மட்டும் பார்ப்போம். எண்மை இணைப்பு வசதியை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் பாரத் நெட் 2ஆம் கட்ட திட்டம் சுமார் 97% நிறைவடைந்துள்ளது அப்படின்றதையும், மீதமுள்ள கடைசி இணைப்பு சவால்களை தீர்க்கவும் வலைப்பின்னல் செயல்பாடுகளை தொடர்ச்சியாக நிலைநிறுத்தவும் அனைத்து கிராம ஊராட்சிகளும் இணைய இணைப்புடன் இணைக்கப்படுவதையும் உறுதி செய்ய மத்திய அரசின் ஆதரவை கோருகிறது. ஏன்னா அதுக்கு பட்ஜெட் அதிகமாக இருக்கிறதுனால சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஒத்துழைப்பு நமக்கு அதிகமாகவே தேவைப்படும். அதேமாரி மாநில அரசின் ஊரக வீட்டு வசதி திட்டங்களுக்கும் மத்திய அரசின் வளர்ச்சியடைந்த இந்தியா வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்துக்கான திட்டம், இதை என்னன்னு சொல்லலாம், பிபிஜி ராம்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க, கீழ் வேலை வாய்ப்புகளை உருவாக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள அனுமதிக்குமாறு மத்திய அரசை கேட்டுக்கொள்கிறேன் என்றார் முதல்வர் ஜோசப் விஜய். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, புதுதில்லியில் நிதி ஆயோக் கூட்டத்தை முடித்துவிட்டு ஜூன் 12ஆம் தேதி இன்று கர்நாடகாவில் உள்ள புகழ்பெற்ற புனித தலமான கொல்லூர் மூகாம்பிகை கோவிலுக்கு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் வெள்ளிக்கிழமை வருகை தருகிறார் என்பதை குறிப்பிட்டிருக்காங்க. இந்த கோவில் எங்கே இருக்குன்னா, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய உடுப்பி மாவட்டத்தில் பைந்தூர் வட்டத்தில் அமைந்துள்ள கொல்லூரில் அமைந்துள்ள மூகாம்பிகை கோவிலுக்கு இன்று பிற்பகல் 3 மணிக்கு தமிழக முதல்வர் தரிசனம் செய்ய உள்ளார். தமிழக முதல்வரை வரவேற்க மங்களூரு தமிழ்ச்சங்கம், தென் கன்னட மாவட்ட தமிழ்ச்சங்கம், கர்நாடக மாநில விஜய் ரசிகர் மன்றத்தினர் ஏற்பாடு செய்துள்ளனர் என்பதை குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த கோயிலுடைய சிறப்பு என்ன அப்படின்றத பார்ப்போம். கர்நாடக மாநிலம் உடுப்பி மாவட்டத்தில் உள்ள குடசாத்ரி மலை அடிவாரத்தில் சௌபர்ணிகா நதிக்கரையில் அமைந்துள்ள கொல்லூர் மூகாம்பிகை கோவில் கலை, கல்வி மற்றும் ஞானத்தை தரும் மிக சக்தி வாய்ந்த ஆதிசக்தி தலமாகும். இது தென்னிந்தியாவின் மிக முக்கிய ஆன்மீக மற்றும் யாத்திரை தலங்களில் ஒன்றாகும் என்பதை குறிப்பிட்டிருக்காங்க. கோவிலின் தனித்துவமான சிறப்புகள் என்னன்னா, சிவசக்தி ஐக்கியம். இங்குள்ள மூலவர் சுயம்பு லிங்க வடிவில் காட்சி தருகிறார். இங்க இருக்கிற மூலவர் சுயம்பு லிங்க வடிவில் காட்சி தருகிறார். லிங்கத்தின் இடதுபுறத்துல சரஸ்வதி, லட்சுமி, பார்வதி ஆகிய சக்திகளும், வலதுபுறம் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகியோரும் அடங்கியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதை ஒரு தங்க கோடு பிரிக்கிறது என்பதை குறிப்பிட்டிருக்காங்க. வித்யா ரம்பம் அப்படின்னா என்னன்னா, குழந்தைகளுக்கு கல்வி மற்றும் கலைகளை தொடங்குவதற்காக இங்கு வித்யாரம்பம் நாக்கில் எழுதுதல் செய்வது மிகவும் விசேஷமாக வழிபாடாகும். அதனால உங்க குடும்பத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு நல்ல கல்வியும் கலையும் நல்லா தொடரணும் அப்படின்றதுக்காக இந்த வித்யா ரம்பம் சொல்லக்கூடிய நாக்கில் எழுதுதலை நீங்க வழிபடலாம். ஆதிசங்கரர் தொடர்பு. சங்கராச்சாரியாரால் வழிபட்டு
அவரால் தேவியின் உருவம் நேரில் காணப்பட்டு ஸ்ரீ சக்கரம் நிறுவப்பட்ட திருத்தலம் இது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஆதி சங்கரால் வழிபட்டு அவரால் பார்த்தோன்னா தேவியோடைய உருவத்தை நேரில் பார்க்கக்கூடிய அந்த ஸ்ரீ சக்கரம் நிறுவப்பட்ட இந்த திருத்தலம் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. சௌபர்ணிகா நதி. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. சௌபர்ணிகா நதி அப்படின்றது வந்து இக்கோயிலில் அமைந்துள்ள சௌபர்ணிகா நதியானது மூலிகை மலைகளில் இருந்து உருவாகி வருவதால் புனிதமாக கருதப்படுகிறது. கிரகண விதிவிலக்கு இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல முக்கியமான கோயில்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணம், சந்திர கிரகணத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோயில் வந்து என்ன பண்ணிடுவாங்க, மூடிடுவாங்க. ஆனால் அந்த நேரத்துலையும் இக்கோயிலில் வந்து பார்த்தோன்னா பூஜை வந்து தொடர்ந்து நடைபெறும் அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது வந்து இந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், தனியார் மருத்துவமனையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டாக்டரை சந்திக்கணும் அப்படின்னாக்கா அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்படின்றது வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அப்பாயின்மெண்ட் இல்லாமல் உங்களால் வந்து டாக்டரை புறநோயாளிகள் வந்து சந்திப்புன்றது வந்து கேள்வி இல்லைனாக்கா நீங்கள் ஐசியூ வார்டில் எமர்ஜென்சி வார்டில் தான் சந்திக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் எடுத்துன்னு வரணும், அரசு மருத்துவமனையும் எடுத்துன்னு வரணும் அப்படின்றத தமிழ்நாடு அரசு முன்னெடுத்துள்ளது. அது வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அரசு மருத்துவமனைகளில் காத்திருப்பு நேரத்தை குறைக்க முன்பதிவு அப்பாயின்மெண்ட் பெற்று மருத்துவரை சந்திக்கும் நடைமுறை அமல்படுத்தப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் கேஜி அருண்ராஜ் வந்து தெரிவித்திருக்கிறார். அதாவது வந்து தனியார் மருத்துவமனைகளை போன்று முன்பதிவு அப்பாயின்மெண்ட் வசதி அரசு மருத்துவமனைகளிலும் ஏற்படுத்தப்படும். இதற்காக தனியார் நிறுவனம் மூலம் பிரத்யேக செயலி உருவாக்கப்படும். அதில் ஆதார் அட்டையை பயன்படுத்தி காலை 8 மணி முதல் 9 மணி வரை மருத்துவ சேவைக்கு முன்பதிவு செய்து கொள்ளலாம். அதன் அடிப்படையில் மருத்துவ சிகிச்சைகள், புறநோயாளிகள் சேவைகள் வழங்கப்படும். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இந்த புறநோயாளிகள் பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாக அரசு மருத்துவமனைக்கு நாடுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏழை எளிய மக்கள் தான் அதிகமாகவே போவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்பாயின்மெண்ட் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கடினமான ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் இது வந்து நேரத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கியூவில் நிற்கிறதுக்கான நேரமோ காத்திருப்பு நேரமோ வந்து அதிகமாக ஏற்படும். ஸோ இதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரசு வந்து கிராமங்கள் தோறும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த அப்பாயின்மெண்ட் சிஸ்டத்தை ஏற்படுத்தலாம். ஸோ அதன் மூலிமா பார்த்தீங்கன்னா நம்ம அரசு மருத்துவமனைக்கு நாடும் போது பார்த்தீங்கன்னா அந்த அப்பாயின்மெண்ட் பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அந்த அணுகுமுறை வந்து சுலபமாக தவிர்க்கப்படும் அப்படின்றத பார்த்துக்கலாம். அதேமாதிரி அரசு மருத்துவமனைகளில் தனியார் மருத்துவமனைகளுக்கு நிகரான வசதிகள் உள்ளன. இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து தனியார் ஹாஸ்பிட்டலை காட்டில வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லேருந்து டாக்டர் முதல் தர மருத்துவ வசதி, அதாவது மருத்துவ சேவை வசதி கொண்டுள்ள மருத்துவர்களை கொண்ட அரசு மருத்துவமனைகளில் அனைத்தும் இருக்கு. பட் ஆனால் சில அடிப்படை தேவைகள் இன்றி காரணமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ வசதிகள் வந்து குறைப்பு ஏற்படுறதுக்கான மெயினான ரீசன். அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா முக்கியமாக இது எல்லாம் முக்கியமாக நீங்கள் எதெல்லாம் டெவலப் பண்ண போகிறாங்க அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்கன்னா இதய நலம், மகப்பேறு சிகிச்சை, பக்கவாதம், டயாலிசிஸ் உள்பட பல உயர் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படுகின்றன. ஸோ இப்பவும் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அனைத்து அரசு மருத்துவமனைகளும் பார்த்தீங்கன்னாக்கா அவர்களால் முடியாத சில விஷயத்தை என்ன பண்ணிடுறாங்க, ராஜீவ்காந்தியோடைய ஹாஸ்பிட்டலுக்கு, சென்னையில் இருக்கிற ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்து அனுப்புகிறாங்க. பெரிய பெரிய உயர் அறுவை சிகிச்சைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தியை தான் அனுப்புகிறாங்க. ஸோ இந்த நிலை மாறணும். ஏன்னா வந்து அதே ட்ரீட்மெண்ட்டை அதே லோக்கலில் வந்து தனியார் மருத்துவமனை தரும் பொழுது அரசு மருத்துவமனையும் கொடுக்க தயார்படுத்தணும். ஸோ நம்ம தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அறிவில் சிறந்த மருத்துவர்கள் வந்து அதிகமாக இருக்கிறத அரசு வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்றத இங்கே குறிப்பிடலாம். அடுத்து வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு சேவை புரிந்தோருக்கு வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி விருது வழங்கப்பட உள்ளதாக கூறியிருக்கிறார்கள். அதனை பெற விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்பது இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக சிறப்பாக பணியாற்றியவர்கள் விருது பெற ஜூன் 25ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என சென்னை ஆட்சியர் மாலதி ஹெலன் தெரிவித்துள்ளார். அதன் பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து எதுக்காக கொடுக்குறாங்க, யாருக்கு கொடுக்குறாங்க, என்னென்ன
பரிசு தராங்கன்றதை பார்ப்போம். தமிழகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான தொண்டு நிறுவனங்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக பணியாற்றுபவர்களுக்கு ஆகஸ்ட் 15ஆம் தேதி வருடம் சுதந்திர தின விழாவில் முதல்வரால் 10 கிராம் தங்கப்பதக்கம் 10 கிராம் தங்கப்பதக்கம் ரூபாய் 50,000 மற்றும் சான்றிதழ் வழங்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, மாற்றுத்திறனாளிகளுக்கு சேவை புரிந்த சில சிறந்த மருத்துவர்களுக்கு 10 கிராம் தங்கப்பதக்கம் மற்றும் சான்றிதழும், மாற்றுத்திறனாளிகளுக்கு மிக அதிக அளவில் வேலை வாய்ப்பு அளித்த தனியார் நிறுவனங்களுக்கு 10 கிராம் தங்கப்பதக்கமும் மற்றும் சான்றிதழும், மாற்றுத்திறனாளிகளுக்கு சேவை புரிந்த சிறந்த சமூக பணியாளருக்கு 10 கிராம் தங்கப்பதக்கம் மற்றும் சான்றிதழும், மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிக அளவில் கடன் வழங்கிய சிறந்த மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகளுக்கு 10 கிராம் தங்கப்பதக்கம் மற்றும் சான்றிதழும் வழங்கப்படுகிறது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 விதமான கொடுக்குறாங்க. அதாவது சிறந்த நிறுவனத்துக்கு, மருத்துவருக்கு, சமூக பணியாளர்களுக்கு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதேமாரி பணி வழங்குவவர்களுக்கு இப்போ 4 விதமாக பார்த்தீங்கன்னாக்கா அவார்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. விருதுகளுக்கு வந்து விருது பெற விருப்பம் உள்ளவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா awards.tn.gov.in என்ற வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஜூன் 25 அப்ளை பண்ணணும். இதுக்கான நகல் காப்பியை 2 செட்டு எடுத்துன்னு போயிட்டு சென்னை மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலரிடம் ஒப்படைக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளது. அப்போ வந்து 25ஆம் தேதி லாஸ்ட் டேட்டு. 25ஆம் தேதி லாஸ்ட் டேட்டுனால அன்றைக்கி ஈவினிங் 5 மணிக்குள்ளே இதை நகல் காப்பி எடுத்துன்னு போய் கொடுக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. அதேமாரி தமிழ்நாடு இயக்குனர் பாரதி ராஜாவிற்கு அரசு மரியாதை வந்து செலுத்தப்பட்டது. அதில் வந்து ஒரு பாயிண்ட் பார்ப்போம். காவல்துறை சார்பில் 72 குண்டுகள் முழங்க அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டது என்பதை குறிப்பிட்டிருக்காங்க. இதில் வந்து முக்கிய அமைச்சர்கள், கட்சி தொண்டர்கள், அரசியல்வாதிகள், சினிமா பிரமுகர்கள், பலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டாங்க. நேற்றே பார்த்துருந்தோம். இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பத்மஸ்ரீ அவார்டு வந்து வாங்கியிருக்கிறாரு. அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா 72 குண்டுகள் முழங்க அவரது உடலை வந்து அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. சரி, இந்த குண்டுகள் முழங்கம் பற்றி நமக்கு தெரியணும் இல்லையா? இந்த குண்டுகள் வந்து யாருக்கு எப்படி வழங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதான் வந்து இராணுவ மற்றும் அரசு மரியாதையுடன் நடைபெறும் இறுதி சடங்குகளில் குண்டுகள் முழங்கப்படுவது மறைந்த தலைவர்கள், வீரர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்களுக்கு வழங்கப்படும் மிக உயர்ந்த மரியாதையாகும். சரி, இந்த குண்டு முழங்குறது எப்படி வந்தது அப்படின்னு நீங்க பார்க்கலன்னாக்கா, அதான் வந்து இந்த பழைய காலத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா போர் நடந்துன்னு இருக்கும். அப்போ என்னன்னாக்கா போர்க்களத்தில் இறந்தவர்களின் உடல்களை இரு தரப்பும் சேகரிப்பதற்காக போர் வந்து தற்காலிகமாக நிறுத்திடுவாங்க. 2 பக்கம் நிறுத்திட்டு அந்த உடலை அடக்கம் பண்ணிட்டு நாங்கள் மீண்டும் போருக்கு தயார் அப்படின்றத தெரிவிக்கிறதுக்காக 3 முறை வானில் சுடும் வழக்கம் இருந்தது. வானத்தை பார்த்து சுடுவாங்க. இதுதான் பிற்காலத்தில் வந்து பார்த்தோன்னா இறுதி சடங்கு மரியாதையாக கூறப்படுகிறது. அது பார்த்தீங்கன்னா அரசு மரியாதையா இப்போ நம்ம கொடுக்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுதான் கொடுத்துருக்காங்க. கலை, தலைவர்கள், வீரர்கள் மற்றும் முக்கிய நபர்களுக்கு மட்டும்தான் இந்த அரசு மரியாதை வந்து கொடுக்குறாங்க. அதேமாதிரி மறைந்த நபரின் பதவி, தகுதி மற்றும் இராணுவ அந்தஸ்தை பொறுத்து இந்த மரியாதைகள் 2 விதமாக கொடுக்குறாங்க. ஒன்று பீரங்கி முழக்கம் சொல்லலாம். பீரங்கி மூலமாக முழக்குறது. இன்னொன்று வந்து துப்பாக்கி வெடிப்பு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பாரதி ராஜாவுக்கு வந்து துப்பாக்கி வெடிப்பு மூலயமா தான் வந்து மரியாதை கொடுத்துருக்குறாங்க. இந்த பீரங்கி குண்டுகள் முழங்குதல் அப்படின்றத என்னன்னு பார்ப்போம். இந்த அரசு மற்றும் இராணுவ முறைப்படியான இறுதி சடங்குகளில் பீரங்கிகள் மூலம் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான குண்டுகள் வழங்கப்படும். அப்படி பார்த்தீங்கன்னா பீரங்கிகள் மூலம் வழங்கக்கூடிய 21 குண்டுகள் முழக்கம் அப்படின்றது என்னன்னா, இது மிக உயர்ந்த மரியாதையாகும். இந்த நாட்டிலேயே கொடுக்கக்கூடிய மிக உயர்ந்த மரியாதையா இதை குறிப்பிட்டுறாங்க. இது வந்து நாட்டின் தற்போதைய அல்லது முன்னாள் குடியரசுத் தலைவர், பிரதமர், போர்க்களத்தில் வீர மரணமடைந்த தியாகிகள் ஆகியோரின் இறுதி சடங்குகளில் இது வழங்கப்படுகிறது. ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட். மற்ற பாயிண்ட் எல்லாம் நமக்கு தேவையில்லை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 72 குண்டுகள் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? இது வந்து 3 முறை துப்பாக்கி வெடித்தல் அந்த மெத்தடில் தான் வந்து கொடுப்பாங்க. இது வந்து என்னன்னாக்கா
இராணுவ குழுவின் கணக்கீடு, அதாவது போலீஸ் அல்லது ஆயுதப்படை மரியாதையின் போது ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான வீரர்களை வரிசையாக நிறுத்துவார்கள். 72 குண்டுகள் முழக்கத்திற்கான 24 துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் அல்லது வீரர்கள் வரிசையாக நிறுத்தப்படுவார்கள். அவர்கள் தங்களின் துப்பாக்கிகள் மூலம் ஒரே நேரத்தில் வானத்தை நோக்கி 3 சுற்றுகள் 3 ரவுண்ட்ஸ் 3 முறை சுடுவார்கள். அப்போ கணிதப்படி 24 வீரர்கள் இன்ட்டு 3 முறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72 குண்டுகள் வெடிக்கும் ஒலிகள் என அழைக்கப்படுகிறது. 3 முறை துப்பாக்கி வெடித்தல் இராணுவ பாரம்பரியத்தால் 3 முறை வானத்தை நோக்கி சுடுவது என்பது போர்க்களத்தில் இறந்த வீரர்களின் உடல்களை மீட்ட பின் நாங்கள் மீண்டும் கடமைக்கு தயாராகி விட்டோம் என்பதை குறிக்கும் பழைய மரபாகும். அந்த 3 சுற்றுகள் என்ற கணக்கின் அடிப்படையிலேயே தான் இந்த 24 வீரர்கள் சேர்ந்து 72 முறை ஒலி எழுப்புவார்கள் என்பதை குறிப்பிட்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா 7 பேர் நிற்க வச்சுட்டு 3 முறை சுட வைக்கும் போது 21 குண்டுகள் வருதா. ஸோ அப்படி கணக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 72 குண்டுகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 24 பேரை நிற்க வச்சுட்டு ஒரு குழுவா அதில் பார்த்தீங்கன்னா 3 முறை சுடுவாங்க. தமிழ்நாட்டில் இதற்கான சமீபத்திய உதாரணங்கள் வந்து யாருக்கெல்லாம் இது கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தேமுக தலைவரும் நடிகருமான கேப்டன் விஜயகாந்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 72 குண்டுகள் முழக்கம் வழங்கப்பட்டது. அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரான நல்லக்கண்ணுக்கு வந்து வழங்கப்பட்டது. புகழ்பெற்ற திரைப்பட இயக்குனர் பாரதி ராஜாவுக்கும் இந்த வழங்கப்பட்டது. சுருக்கமா சொன்னோம்னா பீரங்கிகள் இல்லாத இடங்கள், இப்ப பீரங்கி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இங்க இல்லை இல்லையா. பீரங்கி இருந்திருந்தா 21 குண்டுகள் தான் கொடுத்துருப்பாங்க. இங்க இல்லாத காரணத்தினால இதற்கு இணையான மிக உயரிய அரசு மற்றும் காவல்துறை மரியாதையை துப்பாக்கிகள் மூலம் வழங்குவதற்காகவே இந்த 72 குண்டுகள் முழக்கம் நடத்தப்படுகிறது. அப்போ பீரங்கிகள் இருந்திருந்தா 21 குண்டுகள் மட்டுமே முடிச்சிருப்பாங்க. சரி, நேத்தே நம்ம இது ஒரு கடைசி நியூஸ் பார்த்திருந்தோம். பரோல் வழங்கும் அதிகாரம் குறித்த வழக்கு நீதிமன்றத்துக்கு உதவ மூத்த வழக்கறிஞர் நியமனம் செய்யப்பட்டுள்ளது. இதை யாரு வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அபுடுகுமார் ராஜரத்தினம். அதாவது வந்து குற்ற வழக்குகளில் தண்டனை பெற்றவர்களின் மேல்முறையீடு வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது, ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேல்முறையீடுக்கான நிலுவை வந்து வழக்கில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து பரோல் வந்து கொடுக்கலாமா அப்படின்றது தான் இங்கே கேள்வி. சிறையில் உள்ள அவர்களுக்கு பரோல் வழங்க முடியுமா என்பது குறித்த வழக்கில் உயர்நீதிமன்றத்துக்கு உதவும் நபராக மூத்த வழக்கறிஞர் அபுடுகுமார் ராஜரத்தினத்தை நியமனம் செய்தது சென்னை உயர்நீதிமன்ற அமர்வு குழு. ஸோ இந்த அமர்வு குழு 5 பேர் கொண்ட தலைமை நீதிபதியை கொண்ட எஸ்.ஏ. தர்மாதிகாரி மற்றும் மற்ற 4 நீதிபதிகள் அடங்கிய குழு தான் இவரை வந்து நியமனம் செய்துள்ளார்கள். பிரதமருக்கு தமிழ் வணக்கம் சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த குடவோலை முறையில் ஆட்சி செய்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா சோழர்கள். குடவோலை முறையில் ஆட்சி செய்தவர்கள் சோழர்கள். இன்று உலகம் பேசும் நீர் மேலாண்மைக்கு முன்னோடிகளும் சோழர்கள் தான். நீர் மேலாண்மை, நீரை வந்து இருக்கிற நீரை எப்படி பயன்படுத்தணும் அந்த டெக்னாலஜியை தெரிஞ்சவங்களும் சோழர்கள் தான். திருமூலரை மேற்கோள் காட்டி அன்பே சிவம் என்னும் கருத்து எவ்வளவு தொலைநோக்கு பார்வை என்று மகிழ்ந்தார் பிரதமரை புகழ். புதுதில்லியில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் பிரதமர் மோடியுடன் அனைத்து மாநில முதல்வர்களும் பங்கேற்றனர். இதுல வந்து என்னன்னாக்கா அனைத்து மாநிலங்களும் வளர்ந்தால்தான் இந்தியா வளர்ந்த நாடாக உருவெடுக்க முடியும் என்று நீதி ஆயோக் கூட்டத்தில் பிரதமர் மோடி வந்து தெரிவித்தார். செய்தியாளர்களிடம் பேசிய நீதி ஆயோக் துணைத் தலைவர் அசோக் குமார் லகரி என்ன சொல்லியிருக்காருன்னா, நாட்டின் 28 மாநிலங்களின் முதல்வர்களும் கூட்டத்தில் பங்கேற்றனர். அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி செயல் திட்டத்தை மையமாக கொண்டு எரிசக்தி பாதுகாப்பு உட்பட பல்வேறு அம்சங்களின் கீழ் உரையாடல்கள் நடைபெற்றன என்பதை குறிப்பிட்டிருக்காரு. இதுல முக்கியமா இன்னொன்னு என்ன கொடுத்திருக்காங்கன்னா, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எதிர்கால தேவைகளுக்கு ஏற்ப மக்கள் திறன் மேம்படுத்த வேண்டும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. மாநிலங்களவை தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போட்டியின்றி தேர்வு. அப்போ காங்கிரஸுடைய தலைவர் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கர்நாடகத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே வந்து போட்டியின்றி தேர்வாகிறார். தமிழகத்தில் உள்ள ஒரு காலி பணியிடத்துக்காக தமிழகத்திலிருந்து மாநிலங்களவை பதவிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியின்றி
தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பதை குறிப்பிட்டிருக்காங்க. இந்த ராமர் கோயில், அயோத்தியில இருக்கக்கூடிய ராமர் கோயில் நன்கொடையில வந்து ஏதோ ஒரு சர்ச்சை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதுல வந்து இந்த ராமர் கோயிலுக்கு வந்து ராமர் கோயில் அறக்கட்டளையில் வந்து புதிய தலைவர் நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா மகன் கமல் நயன் தாஸ். மகன் கமல் நயன் தாஸ் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. துல்லிய தாக்குதல் திறன் கொண்ட 106 டர்போஜெட் ட்ரோன்கள். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆள் இல்லாத விமானம் சொல்லலாம். ஸோ டர்போஜெட் ட்ரோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா இராணுவத்துக்கு விநியோகித்த இந்திய தொழில்நுட்ப நிறுவனம். அந்த இந்திய தொழில்நுட்ப நிறுவனம் எது அப்படின்றத பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா அதிவேகமாக பயணித்து இலக்குகளை துல்லியமாக தாக்கும் திறனுடன் கூடிய டர்போஜெட் என்ஜினில் டர்போஜெட் என்ஜினில் இயங்கும். அப்போ என்ஜின்ல இயங்கக்கூடிய ஒரு விமானம். அப்போ 106 ஆளில்லா விமானங்களை இந்திய தொழில்நுட்ப நிறுவனம் இந்தியா இராணுவத்திடம் பயன்பாட்டுக்கு வழங்க உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. SMBP என்ற அந்த பாதுகாப்பு தொழில்நுட்ப நிறுவனம் வெளியிட்ட செய்தி குறிப்பில் கூறியிருப்பதாவது என்னன்னா, எதிர்ப்புகள் நிறைந்த மின்காந்த சூழல்களிலும் திறம்பட செயல்படும். அதாவது மின்காந்த சூழல்ல வந்து பார்த்தீங்கன்னா சில விமானங்கள்லாம் செயல்படாம போகும் இல்லையா, அதை காட்டிலும் இந்த ஆளில்லா விமானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதாவது ஜேமிங், ஸ்பியூயிங் உள்ளிட்ட தொலைத்தொடர்பு இணைப்பை துண்டிக்கும் முயற்சிகளுக்கு இடையேயும் இந்த ஆளில்லா விமானம் தொடர்ந்து திறம்பட செயல்படும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. இது அதிகபட்சமா எவ்வளோ கிலோமீட்டர் வரைக்கும் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 கிலோமீட்டர் தொலைவுகளுக்கு மணிக்கு 450 கிலோமீட்டர் வேகத்தில் இவற்றை இயக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. இராணுவ கட்டமைப்புகள், இராணுவ தளமாட மையங்கள், இராணுவ உத்தரவு மையங்கள், ரேடார் அமைப்புகள் உள்ளிட்ட இராணுவ மையங்களை தானியங்கி முறையில் துல்லியமாக தாக்கும் திறனுடன் இந்த ஆளில்லா விமானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. வெற்றிகரமான சோதனைகளுக்கு பிறகு இந்த ஆளில்லா விமானங்கள் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இராணுவத்தின் ஆளில்லா போர் திறனை இந்த ஆளில்லா விமானங்கள் குறிப்பிடத்தக்க அளவில் மேம்படுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று பார்த்திருந்தோம் உலகக்கோப்பை ஃபிஃபா 23வது உலகக்கோப்பை கால்பந்து போட்டி வந்து மெக்சிகோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொடங்கி இருக்கிறாங்க. இன்றைய செய்தி முடிந்தது. நன்றி.